ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு ஒரே தெய்வம் என்ற கோட்பாட்டில் விழாழந்தோறும் அருள்மிகு பங்காரு அம்மாவை தெய்வமாக நினைத்து, குருவாக நினைத்து, வழிகாட்டுபவராக நினைத்து இந்த வழிபாடில் கலந்து கொண்ட மன்ற சக்திகளுக்கு அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்னையே, ஆதிபராசக்தியே, எங்கள் பாவங்களை போக்கி பெரும் கருணையில் இன்று மழை தந்து மருவத்தூரை சிறப்பித்தமைக்கு நன்றியும் அம்மாவின் ஆசையும். ஓம் சக்தி. நல்லா இருக்கீங்களா? இந்த மழையில் ஒரு கோழி நனைஞ்சிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கோழிக்கு நல்லா இருக்குமா? அது மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, என்ன நடக்கும்? நடக்கிறது தான் நடக்கும். நம்ம எப்படி நடந்துக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். எப்படி நடந்தால் என்ன ஆகுன்றதுக்கு அருள்வாக்கு அவசியம். அருள்வாக்குனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். அருள்வாக்கு என்பது தெய்வமே ஒரு உருவத்தில் வந்து வாக்கு கொடுத்து மக்களை காப்பாற்றுவது, வழி நடத்துவது, அவர் உயிர்களை காப்பாற்றி தெய்வம் இருக்கிறது என்பதை உணர்த்துவது. அப்படிப்பட்ட அருள்வாக்கை அம்மா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலே அள்ளி கொடுத்த இடம்தான் இந்த குருபீடம். எப்படி அம்மா நின்று அருள்வாக்கு சொன்னாங்கன்றதுக்கு இது அம்மாவுடைய சாட்சாத் காட்சி. இது எங்கே உட்கார்ந்து ஒரு ஆன்மாவையும் மணியாக கோத்தாங்கன்றது உள்ள நடந்தவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த அருள்வாக்கு என்னன்னு ஒருத்தர் படிக்கிறீங்களா? அன்னையின் அருள்வாக்கு சக்தி ஒளி படியாக உனக்கு சக்தியை கொடுக்கும். இது பாதுகாப்பிலே பக்தியிலே சக்தி ஒளி வாங்கிப்படி உங்கள் அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். நன்றிம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. சக்தி ஒளினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த அம்மாவால் ஆசீர்வாதப்பட்டு மாதந்தோறும் வருகின்ற ஒரு புத்தகம். அது பல வருடங்களாக இருக்குது. அதில் ஆன்மீகத்தை பற்றிய கட்டுரைகள், கேள்வி பதிகள், நம்மளுக்கு நடந்த ஒரு அற்புதங்கள், இதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. அந்த புத்தகம் அந்த சக்தி ஒளி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நிறைய முறை மருத்துவமனையில் அந்த சக்தி ஒளியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பல உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க அம்மா. நிறைய பேர் தான் வேண்டிக்கின்றது, எனக்கு நல்லது நடந்தா, குழந்தை பிறந்தா, கல்யாணம் ஆனா, என்னுடைய கஷ்டம் தீர்ந்தா, சொத்து பிரச்சனை தீர்ந்தா, இதெல்லாம் நான் வந்து சரியானா சக்தி ஒலிக்கு எழுதுகிறேன்னு வேண்டிக்கிட்டவங்களுக்கு எல்லாமே அம்மா அப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்கன்னா, அந்த சக்தி ஒலியை நாம் வாங்கி வாசிக்க வேண்டும். நிறைய பேர் ஆன்மீகம்னா செவ்வாடை போட்டு சும்மா மந்திரம் சொல்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு, நானும் கோவிலுக்கு போனேன், சொன்ன மந்திர சக்தி சொன்னதை செஞ்செல்லாம் சொன்னால் நடக்காது. உள்ளார்ந்து பாசத்தோடு அன்போடு நம்ம செய்யணும். அந்த சக்தி ஒளியில் நீங்கள் படிக்க படிக்க ஆன்மீகத்தினுடைய அவசியம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே அது நடந்துட்டுருக்கு. அது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அது படித்து பாருங்கள். படிக்காமல் எதுவுமே, வாசிக்காமல் எதுவுமே, கேட்பது மூன்றுமே ஞானம் பெறுவது கடினம். ஸோ ஆன்மீகத்தில் வாசிக்கிறது, கேட்கறது, வாயால் மந்திரங்களை உச்சரிப்பது எல்லாம் அவசியம். அப்படின்றது தான் ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தி ஒளி யார் தந்ததுன்னா அம்மா தந்த ஒரு விஷயம். அது உங்கள் வீடை போய் அடையணும். உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த புத்தகத்து மந்திர நூலுக்கு உள்ள சக்தியை விட சக்தி ஒளிக்கு என்ன சக்தின்றத ஒவ்வொரு அதில் கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு தெரியும். அடுத்தது, எல்லாருக்கும் சக்தி இருக்கா? உங்களுக்கு நான் சக்தி கொடுக்கட்டுமா? நான் சக்தி கொடுக்க முடியாது, அம்மா தான் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் உயிரில், உணர்வில் சக்தி கொடுப்பாங்கன்றதுக்கு நேராக உட்காருங்க. திரும்பவும் கண்ணை மூடுங்க. இந்த முறை கையை சின்முத்திரை இல்லாமல் கையை கூப்பி கும்பிட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடும்போது நான் சொல்ல உங்களை மனசை கட்டுப்படுத்தி
அதை ஒரு கற்பனையில் உங்கள் மனதில் கொண்டு வருங்க. நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாடை அணிஞ்சு உங்கள் ஊரில் உள்ள வயல்வெளியில் நல்ல பசுமையான பயிர் இருக்கிற இடத்துலையும் நிறைய தென்னை மரங்களும் பூக்கள் நிறைந்த தோட்டத்துலேயும் அந்த வாய்க்கால் இதில் உக்காந்துருக்கீங்க. அந்த வாய்க்காலில் அழகாக தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. குருவிகள், கொக்கு இதெல்லாம் பறந்து வந்து அதில் உள்ள பூச்சி புழு இதை சாப்பிடுவதற்கான ஒரு விஷயம் பண்ணுறது. அப்படியே நீங்கள் அமைதியாக ரம்மியமாக இருக்கும்போது அழகான மயில் தோகை விரித்து அசைந்து அசைந்து ஆடிட்டு இருக்கும் பட்சத்தில், மயில் அகவும் பட்சத்தில் லேசான கருமேகம் சூழ்ந்து அந்த தூறல் உங்கள் மேனியில் முகத்தில் பட்டு நீங்கள் ரசிக்கின்ற பரவச நிலையை அண்ணாந்து பார்க்கும்போது அழகான கார்மேகம் மழை தருவதும், மயில் ஆடுவதும், மலர் வாசனை தருவதும், மண் நறுமணத்தோடு உங்களை இழுப்பதற்கும் என்னும்போது உங்கள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. இப்போ எல்லாருக்கும் முகத்தில் ஒரு சிறிய ரம்மியமான புன்னகை கிடைக்கிறது. அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்பொழுது நம்ம பங்காரம்மா அழகான செவ்வாடை உடுத்தி கையில் வேப்பிலை எழுந்து உங்களிடம் பேசுகிறார்கள். மகளே, நீ இயற்கை சக்தியுடன் இறை சக்தியை தேடுகிறாய். அதனாலே இந்த பசுமையான இடத்தில் உன்னை பார்க்க வந்தேன். நீ நலமா? சாப்பிட்டியா? கலங்காதே, நான் இருக்கிறேன் என்று உங்கள் கைகளில் வேப்பிலை 2 தருகிறார்கள். இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதே தியான நிலை கலைகிறது. ஓம் சக்தி. கண்ணத்தரங்க எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? யாரெல்லாம் வயல்காட்டை தேடினீங்களோ, தண்ணி ஓரத்தை தேடினீங்களோ, தென்னை மரத்தை தேடினவங்களாம் கை தூக்குங்க. மயில் பார்த்தவங்க 2 கையும் தூக்குங்க. 2 கையும் சொன்னேன். இப்போ தான் மயில் மாதிரி இருக்கீங்க. அப்படியே அசைஞ்சு ஆடுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கெல்லாம் சக்தி தரப்போகிறேன்னு சொன்னேன். இதுக்கு முன்ன வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்னென்னமோ இருந்த நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இருக்கும்ல, எங்கே போனீங்க? அம்மாவை பார்க்க கிளம்பிட்டீங்க. எங்கே இருந்தாங்க அம்மா? இயற்கை சூழ்நிலை தான் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை. அப்புறம் இப்போ நான் ஒன்றும் சொல்ல உங்கள் எண்ணத்தை யார் ஒருங்கிணைச்சது? என்னுடைய சொற்கள், வார்த்தைகள் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 2 நிமிஷம் ஏதாவது கெட்டதை நினச்சிங்களா? ஆனால் கண்ணை திறந்த உடனே என்ன நினைப்பீங்க? பயம், பலவீனம், அச்சுறுத்தல். அதுதான் அம்மா என்ன சொன்னாங்க தன்னுடைய ஆசிரியரில், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அம்மா இருக்கிறாங்கன்னு நம்பணும். அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போய் கண்ணை மூடிலாம் ஒருங்கிணைப்பு செய்வதோ, ட்ரெயின் போகிற இடத்துல செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது. இப்போ சொல்லுங்க, கெட்டது நடக்கிறது யாரால? கெட்ட எண்ணங்கள் தோன்றுவது யாரால? உங்களால தான். ஸோ உங்கள் மனசை இது நடக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு குவியலோடு செஞ்சிங்கன்னா அது நடக்கும். நல்ல மனுஷங்களாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் அந்த குரு பக்தி. எனக்கு வீடு கட்டணும், வாழ்க்கையில் நான் படிக்கணும், உயரணும் போது எண்ணத்தை செலுத்தணும், சிந்தனையை யோசித்து செயல்படுத்தணும். அதுக்கெல்லாம் தான் இந்த ஆன்மீகம். சும்மா எழுந்தேன், டிவி பார்த்தேன், செல்ஃபோன் பேசினேன், 4 பேர்கிட்ட கதை பேசினேன்னா நடக்குமா? இல்லை.
இதை தான் நீங்கள் பழக்க வழக்கம் பண்ணிக்கிட்டே ஆகணும். 6 மணி ஆனால் விளக்கேற்றி அம்மா கிட்ட ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் அம்மாவை விளக்கேற்றி வழிபட அம்மா எப்படிப்பட்ட பிசாசையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதை தான் அம்மா சொல்கிறாங்க, சக்தி ஒளி என்பது உங்களுக்கு சக்தி கொடுக்கும். ஸோ கையில் என்ன இருக்க வேண்டும்? சக்தி ஒளி, மந்திர நூல். எங்கே காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் பண பர்ஸும் செல்ஃபோனும் தூக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து அந்த அம்மாவோடைய புத்தகத்தை வச்சுருக்கீங்க? ஓம் சக்திங்க. அவரோட வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு சக்தியை வச்சுக்கிறாரு. அது மூலம் தியானம் பண்ணுறாரு. அவருக்கு உள்ள ஒரு ஆன்மா வழிநடத்தி அவருக்கு காட்சி தருவதெல்லாம் இதை தான் அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள் ஆன்மாவுக்கு தான் அம்மா செய்கிறாங்க. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.